نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من مات وهو يعلم أنه لا إله إلا الله دخل الجنة أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று அளவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானார். வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானார். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானார். கண்ணியத்திற்குரியவர்களை நாடு 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது. சுதந்திர விடுதலைக்காக வேண்டி, நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி வடக்கிலிருந்து தெற்கு வரை ஒட்டுமொத்த மக்களும் ஆங்கிலேயனுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து அவனுக்கு எதிராக போராடி பெற்ற சுதந்திரம் இது. அதற்காக பல உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டது, ஏராளமான சொத்துக்கள் தியாகம் செய்யப்பட்டிருக்கிறது, ஏராளமான செல்வங்கள் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் கடந்த காலங்களில் பல தடவை நாம் இதை நினைவூட்டி இருக்கிறோம். முஸ்லிம்கள் இந்த சுதந்திர போராட்டத்திலே எந்த அளவுக்கு பங்கெடுத்திருக்கிறார்கள், அதிலே முன்னெடுப்பு எடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்திருக்கிறார்கள், தங்களுடைய சொத்துக்களையும் தியாகம் செய்திருக்கிறார்கள். மௌலானா முஹானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதற்காக வேண்டி சிறை சென்றிருக்கிறார்கள். முதலாக முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்தவர்கள் முஹானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய பத்திரிகை துறையின் காரணமாக பத்திரிகையிலே வெளியிட்ட ஒரு கவிதைக்காக வேண்டி, வேற எதுவும் இல்லை, சில எழுத்துக்களுக்காக, சில கவிதைகளுக்காக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதுவும் அவர்கள் எழுதிய கவிதை அல்ல, வேறு ஒரு நபர் எழுதிய கவிதையை பெயர் இல்லாமல் தன்னுடைய பத்திரிகையிலே பிரசுரம் செய்திருந்தார். கவிதை எழுதிய நபர் யார் என்பதை அடையாளம் காட்ட வேண்டும் என்று ஆங்கிலேயர் கேட்டுக்கொண்ட போது முஹானி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் சொல்ல முடியாதுன்னா, என்னுடைய பத்திரிகையில நான் வெளியிட்டு இருக்கிறேன், வேணும்னா என் மேல் நடவடிக்கை எடுத்துட்டேன், ஆனா யார் எழுதுனாங்கிறத காட்டி கொடுக்க மாட்டேன்னா. கடைசியாக அவரையே சிறையில் அடைத்தது, அந்த பத்திரிகைக்கு தடை விதித்தது. யாரோ செய்த தவறுக்காக நீங்கள் ஏன் சிறையில் இருக்க வேண்டும் என்று கேட்டபோது, இது யாரோ செய்த தவறு அல்ல, ஆங்கிலேயனுக்கு எதிராக நான் துடிப்புடன் என்னுடைய பத்திரிகையில் அவனுக்கு எதிராக நான் வெளியிட்ட கவிதைக்காக வேண்டி நான் சிறையில் இருக்கிறேன் என்றால் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறந்த பொழுது அந்த குழந்தையை காட்டி தன்னுடைய தகப்பனிடத்திலே காட்டுவதற்காக செல்வதற்காக அந்த தாய் சென்றிருக்கிறார். அந்த குழந்தையை வாங்கி முத்தமிட்டார். குழந்தையை வாங்கி முத்தமிட்ட குற்றத்திற்காக வேண்டி அதை ஒரு குற்றமாக ஆக்கி சிறைத்துறைக்கு, சிறை நிலைகளுக்கு, அதனுடைய விதிகளுக்கு மீறி விட்டதாக ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி மேலும் சில காலங்கள் சிறையில் அவர்களை அடைத்தார்கள் என்பது சரித்திரம். இப்படி ஏராளமான சரித்திரங்கள் உண்டு. முஸ்லிம்கள் எல்லாரும் சேர்ந்து போராடினார்கள், ஆனால் முஸ்லிம்கள் இதிலே முக்கிய பங்கு எடுத்தார்கள் என்பதை யாரும் மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. சரித்திரத்திலிருந்து அதை நீக்குவதற்கான திட்டங்கள் நடந்தாலும் சரி, ஆனால் உண்மை அதுதான். சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், எதன் அடிப்படையிலே ஆட்சி செய்ய வேண்டும்,
மக்களாட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் எதன் அடிப்படையில எந்த சட்ட திட்டங்களின் அடிப்படையில் ஆட்சி அமையப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீண்ட நாட்கள் அதற்காக வேண்டி முயற்சித்து டாக்டர் அம்பேத்கருடைய தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவின்படி அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது. அதிலேயும் உலமாக்கள் பங்கெடுத்தார்கள். அந்த குழுவிலும் உலமாக்கள் இருந்தார்கள், முஸ்லிம்கள் இருந்தார்கள். அரசியல் சாசனத்தை உருவாக்கம் செய்வதிலே இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய மத அடையாளங்களை இழந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் பெரும் தியாகம் செய்து அரசியல் சாசனத்திலே பல விதிகளை உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட அரசியல் சாசனம் இன்று நம்மிடத்தில் இருந்தும் கூட பலருக்கும் அதை பற்றி அதில் என்ன இருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. ஆனால் அதிலே இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழ்வதற்கான, நம்முடைய மதத்தின்படி முழுமையாக நடப்பதற்கான எல்லா விதமான உரிமைகளும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாராளுமன்றத்தில் இன்று இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் கூட அந்த அரசியல் சாசனத்திற்கு முரணாகவே ஒரு மதத்தின் மீது நிர்பந்திக்கப்படக்கூடிய பாடலை பாட வேண்டும் என்று அது சட்டமாக ஆக்கப்பட்டு அதிலே யாராவது மாறு செய்தால் அதற்காக குற்றவியலாக சிறை தண்டனையும் அதற்கு உண்டு என்கிற சட்டங்கள் எல்லாம் இன்று நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனாதிபதியின் மூலமாக ஒப்புதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய உரிமை நமக்கு நம்முடைய மதத்தின்படி. நம்முடைய மதம் என்ன, இதனுடைய அடிப்படை கோட்பாடு என்ன? இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு இந்த உலகத்திற்கே தெரியும், ஓரிரை கொள்கை. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டார்கள். ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ்வுக்கு முரணாக, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக எந்த சக்தியையும் கடவுளாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், நம்பவும் மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அது சிலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்கள் ஏற்றுக்கொண்ட பல கடவுள்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் யாரையெல்லாம் கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அது அவர்களுடைய மதத்தின் நிலைப்பாடு. ஆனால் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அப்படிப்பட்ட எந்த கடவுளையும் ஏற்றுக்கொள்ளாது என்பது மட்டுமல்ல, எந்த சக்தியையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளாது இஸ்லாம். இந்த பூமியை, பூமி மாதாவை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முஸ்லிமை நிர்பந்திக்க முடியாது, அது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அதே போன்று உலகத்தில் எத்தனை சக்திகள் இருக்கிறது, அது சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், நட்சத்திரங்களாகட்டும், அல்லது எவ்வளவு பெரிய கடுமையான தொல்லை தரக்கூடிய சக்தியாக இருக்கட்டும், பலன் தரக்கூடிய சக்தியாக இருக்கட்டும், எதையும் கடவுளாக எடுத்துக்கொள்ள மாட்டாது இஸ்லாம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபிமார்களுக்கான ஒரு தாவத்தாக உலகத்திற்கு மக்களை எதற்பக்கம் அழைக்க வேண்டும். ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் ரசூலை அனுப்பி வைத்தோம். ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் ரசூலை அனுப்பி வைத்தோம். ரசூலன், எல்லா ரசூலும் சொன்ன ஒரே செய்தி அல்லாவை மட்டுமே வணங்குங்கள், அல்லாவை தவிர எத்தனை சக்திகள் இருக்கிறதோ அதை விட்டு ஒதுங்கி விடுங்கள். எத்தனை சக்திகள் இருக்கிறதோ, யாரெல்லாம் இதற்கு பின்னர் கியாமத் வரை எதையெல்லாம் கடவுள் என்று சொல்வார்களோ, எதையெல்லாம் கடவுளாக வர்ணிப்பார்களோ அதை எதையும் நீங்கள் நம்பாதீர்கள். வஜிதனிபு தாகூத், அல்லாஹ்வை வணங்க வேண்டும். உலகத்திற்கு வந்த அத்துணை இறை தூதர்களும் ரசூல்மார்களும் நபிமார்களும் சொன்ன ஒரே செய்தி, முக்கியமான செய்தி என்ன? அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது. ஆமீன், இலாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது. அப்படிப்பட்ட ஓரிரை கொள்கையை இஸ்லாம் போதிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன்மா தவஹுவ யஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தகல் ஜன்னah. யார் அல்லாஹ் ஒருவன், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று விளங்கி நம்பி அதன்படி வாழ்ந்து மரணித்திருப்பாரோ அவர் தகல் ஜன்னah, சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட கொள்கையை கொண்ட தௌஹீதை அடிப்படையாக கொண்ட மார்க்கம் இஸ்லாம். அதற்கு முரணாக நாம் ஏதாவது செய்வோமேயானால், அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளை நாம் கடவுளாக ஏற்றுக்கொள்வோமேயானால் அது நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இன்னதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், உங்களுக்கு எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அவனுக்கு இணை வைக்கப்படக்கூடிய குற்றத்தை ரப்பு மன்னிக்கவே மாட்டான். அது ஒரு காலம் அதற்கு மன்னிப்பு கிடையாது. யக்ஃபிரு மா தூன ذلك, அதை தவிர எத்தனை பாவங்கள் இருக்கிறதோ, விபச்சாரமாக இருக்கட்டும், மதுவாக இருக்கட்டும், தற்கொலையாக இருக்கட்டும், பெரும் பெரும் பாவங்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் நாடினால் அதை மன்னிக்க முடியும். ஆனால் இணை வைப்பு குற்றத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அத்தனையும் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், சொல்லுங்கள் நபியே, குல் இன்ன ஸலாத்தி
ஒனுசுகி வமஹயாய வமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகையாகட்டும், என்னுடைய வணக்க வழிபாடுகளாகட்டும், என்னுடைய வாழ்க்கையாகட்டும், என்னுடைய மரணமாகட்டும், அத்துணையும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே. நான் வாழ்வதும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான், நான் இறப்பதும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். என்னுடைய தொழுகை, இதர வணக்க வழிபாடுகள் அத்துணையும் அல்லாஹ்வுக்காகத்தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காகவும் என்னுடைய வணக்க வழிபாடுகள் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எச்சரிக்கை சொல்வார்கள். மன் ஸல்லா இராயி ஃபகத் அஷ்ரக வமன் காம இராயி ஃபகத் அஷ்ரக. யார் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக சொல்வாரோ அவர் இணை வைத்து விட்டார். யார் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக நோன்பு வைப்பாரோ அவர் இணை வைத்து விட்டார். மன் ஸல்லா இராயி ஃபகத் அஷ்ரக வமன் காம இராயி ஃபகத் அஷ்ரக. இபாதத்துடைய விஷயத்தில் கூட அது அல்லாஹ்வுக்காக சொல்கிறது, அல்லாஹ்வுக்காகத்தான். அது இஸ்லாத்தினுடைய கடமைதான். அது வேறு ஒரு வழிபாடு அல்ல, வேறு மதத்தினுடைய வழிபாடும் அல்ல. தொழுகை இஸ்லாத்திற்கு என்று உரித்தான ஒரு வழிபாடு. நோன்பு என்பதும் இஸ்லாத்திற்கான, நோன்பினுடைய அதனுடைய முழுமையான அமைப்பு அம்சங்களோடு இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகள் கூட அது காட்டுவதற்காக, அல்லாஹ்வுக்காக இல்லை, அல்லாஹ்வுக்கான நிய்யத்துல பலகீனமாயிடுச்சு, மக்களுக்காக வேண்டி, என்னை தொழுகையாளின் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி தொழுது விட்டால், நோன்பு வைத்து விட்டால் பக்கத் அஷ்ரக, இணை வைத்து விட்டால் என்கிற கடுமையான எச்சரிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஓரிரை கொள்கை இஸ்லாத்திலே அவ்வளவு துல்லியமாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது, அதை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா துஷ்ரிக் பில்லாஹ் வ இன் யுஷ்ரிக். இங்க அல்லாஹ்வை கொண்டு இணை வைக்காதீர்கள். நெருப்பிலிட்டு பொசுக்கப்பட்டாலும் சரி, நெருப்பில் எரிக்கப்பட்டாலும் இணை வைக்க கூடாது, ஷிர்க் செய்யக்கூடாது. அல்லாஹ்வை போன்று, அல்லாஹ்வை போன்று ஒன்று கிடையாது. அல்லாஹ்வை போன்று, அல்லாஹ்வுடைய சக்திக்கு இணையாக அல்லாஹ் கொடுக்கிறவன் அல்லாஹ் தான் கொடுப்பான். உலகத்தில் எத்தனை சக்திகள் இருக்கிறதோ, வெளிப்படையாக சாப்பிட்டால் பசி தெரிகிறது, தண்ணீர் குடித்தால் தாகம் தெரிகிறது, சிகிச்சை செய்தால் நோய் சுகமாகிறது என்று சொன்னால் இது அல்லாஹ் ஏற்படுத்திய காரணங்கள். ஆனால் உண்மையிலேயே சுகத்தை கொடுப்பவன் அல்லாதான், பசியை தீர்ப்பவன் அல்லாதான், தாகத்தை தீர்ப்பவன் அல்லாதான். எத்தனையோ பேருக்கு எவ்வளவு தண்ணி குடித்தாலும் தாகம் தீர்வதில்லை, எத்தனையோ பேர் எவ்வளவு சிகிச்சை செய்தாலும் நோய் குணமாவதில்லை. ஒரே மருந்து ஒருத்தருக்கு சிகிச்சையை கொடுக்குது, நோய் நிவாரணத்தை கொடுக்குது, இன்னொருத்தருக்கு நோய் அதிகமாக்குது. மருந்து ஒன்றுதான், ஆனால் இரண்டு உடலுக்குள்ளும் செல்லும் பொழுது வேறு வேறு விதமான விளைவுகள். இது அல்லாஹ் கொடுப்பது, சுகத்தை கொடுப்பவன் அல்லாஹ். உலகத்தில் எத்தனை நடந்து கொண்டு இருக்கிறதோ இது நம்முடைய ஈமான் அத்தனையும் அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு, அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு. இந்த தேசத்தின் மீது, நாட்டின் மீது, இந்த நிலத்தின் மீது பற்று என்பது வேறு, இந்த நிலத்தை கடவுளாக வணங்குவது என்பது இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த நாட்டு மக்களுக்கு, முஸ்லிம்கள் உட்பட அத்தனை பேருக்கும் தேசத்தின் மீது பற்று இருக்கு, அது இயல்பான ஒன்று, இதை யாரும் மறுக்க முடியாது. தேசப்பற்றை ஒரு ஆள் நிர்ணயம் செய்து இப்படித்தான் தேசப்பற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று யாரும் யாரையும் நிர்பந்திக்க முடியாது. தேசப்பற்று என்பது இயல்பானது. இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவதுதான் தேசப்பற்று. இந்த நாட்டுக்கு எதிராக வேலை செய்யாமல் இருப்பதுதான் தேசப்பற்று. இந்த நாட்டை முன்னேற்றி கொண்டு செல்ல வேண்டும், பொருளாதாரத்திலே, விஞ்ஞானத்திலே, இந்த நாட்டினுடைய எல்லா துறைகளிலும் மற்ற நாடுகளை இந்த நாடு மேலோங்கி நிற்க வேண்டும் என்று சிந்திப்பதுதான் தேசப்பற்று. அதை இன்னொரு இடத்திலே அடமானம் வைத்துவிட்டு நாட்டினுடைய தேச வளர்ச்சியை கண்டுகொள்ளாமல் வேறு எதையாவது சொல்லி இதுதான் தேசப்பற்றின் அடையாளம் என்று சொல்லி தங்களுடைய தோல்விகளை மறைக்க நினைத்தால் அது உண்மையான தேசப்பற்று அல்ல, அது தேசத்தின் மீது இருந்த நட்பல்ல. அதை யாரும் சொல்லித் தெரிய வேண்டிய ஒன்றல்ல. இஸ்லாம் அதை முழுமையாக அங்கீகரிக்கிறது. முஸ்லிம்கள் தேசத்தின் மீது பற்றுள்ளவர்கள், நம்பிக்கையுள்ளவர்கள், அதன் மீது நட்பு கொண்டவர்கள், அதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுபவர்கள். பொருளாதார ரீதியாக முஸ்லிம்களின் மூலமாக இந்த நாட்டிற்கு ஒரு பெரிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கிறது, கணக்கெடுத்து பார்த்தால் தெரியும். ஆனால் அதையெல்லாம் விட்டு முஸ்லிம்களுக்கு சந்தேகம் கொண்டு கண் கொண்டு பார்ப்பது இருக்கிறது, இது ஏற்க முடியாத ஒன்று. ஆனால் ஒரு முஸ்லிம் எந்த காலத்திலும் அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் வணங்குவதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல, மகனை பார்த்து சொன்னாங்க இஸ்லாத்தை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. இஸ்லாத்துக்கு உள்ள வந்த பிறகு நீங்க முர்த்ததா இருங்க, இஸ்லாத்தை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. வாலிப வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி, அநேகமாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சமயத்தில் அவர்களுக்கு
17 வயது 17 வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வாழ்க்கையினுடைய எல்லா ஆசைகளும் இருக்கக்கூடிய காலம் அது. எல்லா விதமான ஆசைகளும் இருக்கக்கூடிய பருவம், வாலிப பருவம் அது. அதுவும் கூட இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே தங்களை இஸ்லாத்திற்குள்ளே நுழைத்தவர்கள் தங்களை. அது மட்டுமல்ல, ஷஅபை அபீ தாலிபில குறைஷிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் சாப்பாடு தண்ணி இல்லாமல் 3 வருடங்களுக்கு ஊர் விளக்கம் செய்து வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களைத்தான் விளக்கம் செய்தார்கள் தவிர முஸ்லிம்களை அல்ல. ஆனால் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனாலும் அவர்களும் கூட இருந்தார்கள். நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இஸ்லாத்தின் காரணமாகத்தான் நீங்கள் ஊர் விளக்கம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் நானும் அதிலே இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய சரித்திரம் மிக விசித்திரமான சரித்திரம். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதுசிலே தாயார் சொன்னாங்க, இஸ்லாத்தை விட்டுருந்தது முடியாதுன்னாங்க. இஸ்லாத்தை விட்டுதான் ஆகணும்னு சொன்னாங்க. முடியவே முடியாதுன்னாங்க. விடாட்டி நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், சாப்பிடவே மாட்டேன், நான் சாப்பிட போறதே இல்லை. நீ என்னைக்கு இஸ்லாத்தை விட்டுட்டு வர்றியோ அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம இருந்தாங்க. ஒரு தாய் சாப்பிடாமல் இருந்தால் என்ன செய்வது? ஒரு பக்கம் தாயினுடைய உயிர், இன்னொரு பக்கம் ஈமானும் இஸ்லாமும் தௌஹீதும் ஏற்றுக்கொள்வது. எதை ஏற்றுக்கொள்வது, எதை எடுப்பது? ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தாங்க. என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, நான் இஸ்லாத்தை விட போறது இல்லைன்னு சொன்னாங்க. ஒரே அல்லாஹ்வை வணங்குவதற்கு எப்பொழுது நான் உறுதி கொண்டு விட்டேனோ அதற்கு பிறகு இதை விட்டு நான் வெளியேறுவதற்கு தயார் இல்லை. என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். மகனே, நான் சாப்பிட மாட்டேன், செத்து போயிடுவேன். உன்னை பார்த்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, காத்தில உம்மி, தாயை கொன்றவனே, தாயை கொன்றவனே என்று இழித்தும் படித்தும் பேசுவார்கள் உன்னை பார்த்து. உலகம் இப்படி பேசும் உன்னை, வரலாறு உன்னை இப்படி பதிவு செய்யும். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் அதற்கு பிறகும் கூட என்னை படித்து பேசுமா, பேசட்டும். தாயை பார்த்து ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. இவ்வளவு உறுதியாக யாரும் சொல்ல முடியாது, அவ்வளவு உறுதியாக சொன்னாங்க. தாயே, உங்களுக்கு 100 உயிர் இருந்தாலும் 100 உயிர் இருந்து ஒவ்வொரு உயிராக வெளியேறினாலும் 100 உயிரும் வெளியேறினாலும் பரவாயில்லை, நான் ஈமானை விட தயார் இல்லைன்னு சொன்னாங்க. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிருபையில நமக்கு இது மாதிரியான சோதனைகள் வரல. ஆனால் எதிர்காலத்திலே நாம் ஈமானின் மீது, இஸ்லாத்தின் மீது எங்களுடைய பிள்ளைகளை இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய கொள்கையின் மீது ஏற்றி அதை உறுதிப்படுத்தி வளர்க்கவில்லை என்று சொன்னால் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. மறைமுகமாக இன்டைரக்டாக நம்மை இஸ்லாத்தை விட்டும் ஈமானை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் இருத்திட்டாது ஆகுவதற்கு வெளியேறுவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. நல்லா பாதுகாக்க வேண்டும். எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம். சில பாவங்கள், தவறுகள் செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படலாம். ஆனால் ஷிர்க் செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படக்கூடாது. ஈமானுக்கு முரணான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடாது. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் அவ்வளவு தெளிவாக சொன்னார்கள். கடைசியாக வேறு வழி இல்லாம அந்த தாய் சாப்பிட்டாங்க. இங்க ஜெயிச்சது ஈமான், இஸ்லாம். தாயினுடைய நட்பு இருக்கிறது, தாயின் மீது உள்ள பாசம் உண்டு. ஆனால் அதற்காக ஈமானை விட்டுக் கொடுக்க முடியாது. எல்லாவற்றின் மீதும் பாசம், தாயின் மீது, நிலத்தின் மீது, நாட்டின் மீது, அத்தனையின் மீதும் பாசமும் பற்றும் உண்டு. ஆனால் அதற்காக ஈமானை தியாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. இஸ்லாத்தையும் ஈமானை இணைத்து விட முடியாது. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களுடைய அந்த செயல்பாட்டை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே ஆயத்தை இறக்கி வைத்தான். வஸைனல் இன்சான பிவாலிதை ஹுஸ்னா வ இன் ஜாஹதாக லிதுஷ்ரிக பி. நாம் பெற்றோர்களுக்கு, தாய் தந்தையர்களுக்கு நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வாக்களித்து இருக்கிறோம், உத்தரவிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர்கள் ஷிர்க் செய்யுமாறு உங்களிடத்திலே போராடினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இல்ல சொல்றது வ இன் ஜாஹதாக, இணை வைப்பதற்கு ஏவினால் அல்ல, ஜாஹதா ஜிஹாது செய்வார்களேயானால் உங்களிடத்திலே போராடினாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தியாகத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எப்படி சொல்லுவார். எனவே எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு முக்கியமாக ஓரிரை கொள்கையின் மீது அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கொள்கையை பிள்ளைகளுடைய மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இந்த நாட்டிலே அதற்கு
முழுமையான உரிமை உண்டு. அரசியல் சாசனத்தினுடைய 25ஆம் பிரிவு பேசுகிறது அதைத்தான். ஒவ்வொரு இந்த நாடு பல மதங்களை கொண்ட நாடு, பல இனங்களை கொண்ட, பல மொழிகளை கொண்ட நாடு. அப்படி எனவேதான் இந்தியாவே ஒரு நாடு என்பது மட்டுமல்ல, இந்திய துணை கண்டம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு விசாலமான பரந்துபட்ட நாடு. பலவிதமான கொள்கைகளை கொண்ட, பலவிதமான பௌத்தம் இருக்குது, ஜெயினம் இருக்குது, இந்து மதம் இருக்கிறது, சீக்கிய மதம் இருக்கிறது, எத்தனை மதங்கள் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது. எல்லா மதங்களையும் கொண்ட நாடு இந்திய துணை கண்டம் என்று சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் இந்த நாட்டில் உண்டு. அவ்வளவு பெரிய பெருமை இந்த நாட்டுக்கு உண்டு. அரசியல் சாசனத்தில் அப்படிப்பட்ட உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 25வது பிரிவு சொல்வது அதுதான். இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய மதத்தின்படி சுதந்திரமாக வாழ முடியும். இது ஒரு அடிப்படை உரிமை என்கிற பட்டியலில் வருகிறது. அப்படிப்பட்ட பட்டியல் மத சுதந்திரம் உண்டு. தங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கும், அதை பேசுவதற்கும், அதை பிரச்சாரம் பண்ணுவதற்கும் அதற்குண்டான முழுமையான உரிமை பாதுகாப்பை கொடுக்கிறது. ஆனால் இன்னைக்கு அரசியல் சாசனம் எல்லாரும் யாரு போராடினாலும் பாருங்க, எல்லாரும் தன் கையில் அரசியல் சாசனம் தான் தூக்கி போறாங்க. அபிஜித் போராடும் பொழுது அமெரிக்கால இருந்து வந்தாரு, கையில் இருந்தது அம்பேத்கருடைய அரசியல் சாசனம். கையில் அரசியல் சாசனம் தூக்கி போறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த நாட்டினுடைய போகிற போக்கை பார்த்தால் அரசியல் சாசனம் மாற்றப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எனவே அது எல்லோரும் அதைத்தான் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். அதை பாதுகாக்க வேண்டும். அந்த அரசியல் சாசனத்திலே அல்லாஹ்வுடைய கிருபையிலே முஸ்லிம்களுக்கு எல்லா உரிமைகளும், மத ரீதியான உரிமைகள் உண்டு. அதை அறியவும் வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதை பாதுகாப்பதற்காக சட்ட ரீதியான முயற்சிகளை எடுக்கவும் வேண்டும். ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஓரிரை கொள்கையிலே மௌத்து வரையிலும் எப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டாலும் ஈமானின் மீது மரணிக்க செய்தல்வானாக. ஈமான் இஸ்லாத்தை விட்டும் விலகி போவதை விட்டும் எல்லாம் பாதுகாத்தல்வானாக.